திருவள்ளூர் அருகே பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட வடமாநில குற்றவாளியை 4 நாட்கள் காவலில் விசாரிக்க திருவள்ளூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாலுகா ஆரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 10 வயது பள்ளி சிறுமி கடந்த 12ஆம் தேதி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இந்த வழக்கில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜி விஸ்வகர்மாவை போலீசார் கடந்த 25ஆம் தேதி கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றவாளியை போலீசார் பலத்த பாதுகாப்புடன் ஆஜர்படுத்தினர். அப்போது கைது செய்யப்பட்ட குற்றவாளி உண்மையான குற்றவாளி அல்ல என்றும், உண்மை குற்றவாளியை கைது செய்ய கோரி அதிமுக வழக்கறிஞர் செந்தில்குமார் உட்பட பலர் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து நடைபெற்ற விசாரணையை தொடர்ந்து நீதிபதி உமா மகேஸ்வரி 4 நாள் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்தார். இதனையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வேனில் ஏற்ற போலீசார் கொண்டு வந்தபோது அதிமுக வழக்கறிஞர் செந்தில்குமார் தாக்க முற்பட்டதால் போலீசார் அவரை குண்டுகட்டாக தூக்கி சென்றனர். இதனிடையே நீதிமன்றத்திற்கு பல்வேறு வழக்குகளுக்காக வந்திருந்த பெண்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் குற்றவாளியை அழைத்து சென்ற போது பெண்கள் கடுமையாக வசைபாடியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் இந்த மனிதர் குற்றவாளியா நிரபராதியான்றது காவல்துறைக்கு தான் தெரியும். கடவுள் பொதுவாக யாருக்கும் தெரியாது. இந்த சூழ்நிலையில் அதே சீருடை அறிந்தார் என்பவர் காரணத்திற்காக ஒரு நபர் குற்றம் செய்த இடத்தில் மீண்டும் அதே இடத்தில் சுற்றி வருகிறார் என்று சொல்லி காவல்துறையினர் செய்யக்கூடிய இந்த செயல் வழக்கை விரைவாக விசாரணையை முடித்து வைக்கக்கூடிய தோரணையிலேயே இருக்கிறது என்பதாக நாங்களும் பொதுமக்களும் அறிகிறோம். அதற்காக மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கிறோம். தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்த பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டியின் 140வது பிறந்தநாளை முன்னிட்டு அமைச்சர் மற்றும் கட்சி பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்த பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டியாரின் 140வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா முன்னிலையில் அமைச்சர் மெய்யநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அஜித்குமார் மரண வழக்கில் நகை திருட்டு புகார் அளித்த நிகிதா தனது தாயாருடன் மதுரை சிபிஐ அலுவலகத்தில் 2வது நாளாக நேற்று ஆஜரானார். சிபிஐ அதிகாரிகள் 6 மணி நேரத்திற்கு மேலாக நிகிதா மற்றும் அவரது தாயாரிடம் தீவிர விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் நிகிதா மற்றும் அவரது தாயாரிடம் தனித்தனியே 6 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை முடிவடைந்த நிலையில் காரில் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். விசாரணை முடிந்து வெளியே வந்த நிகிதா மதுரை சிபிஐ அதிகாரிகளிடம் நடந்ததை கூறியுள்ளதாகவும், தன்னை பற்றி உண்மையை சொல்லாமல் தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் பகிர்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் தங்களிடம் அழுவதற்கு கண்ணீரே இல்லை என்ற நிலையில் உள்ளதாக கூறினார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள தன் வீட்டிலிருந்து சென்னை செல்ல மதுரை விமான நிலையத்திற்கு புறப்படுவதற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அனைத்து கேள்விகளுக்கும் நாளை சென்னையில் உரிய பதிலளிக்கப்படும் என்று தெரிவித்தார். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு தமிழகம் வருகை தந்த பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக ஓ பன்னீர்செல்வம் அனுமதி கேட்டிருந்த நிலையில் அவரை சந்திக்க நேரம் ஒதுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் தொடர்கிறாரா என்ற கேள்வி அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ள நிலையில் இவை அனைத்திற்கும் நாளை சென்னையில் பதிலளிக்கப்படும் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்து சென்றார். அனைத்து விஷயங்களையும் நாளை காலை சென்னையில் வடபாதி மங்கலத்தில் பணப்பிரச்சனையில் இளைஞரை தாக்கியதாக பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் உட்பட 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் வடபாதி மங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் திலீபன். இவர் ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக தொழில் செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என்று தனது நண்பர் புகழ் கூறியதை நம்பி ரூபாய் 80 லட்சத்தை அளித்துள்ளார். பணம் கொடுத்து 1 வருடமாகியும் எந்த லாபமும் கிடைக்கப்பெறாததால் நண்பர் புகழிடம் திலீபன் கேட்டபோது பணத்தை திருப்பித் தர திலீபன் மறுத்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே முன்விரோதம் ஏற்பட்டு புகழ் தனது நண்பரான திருவாரூர் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் அவருடைய நண்பர் மணிகண்டன் ஆகியோரின் உதவியுடன் திலீபனை தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த திலீபன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் புகாரின் பேரில் திருவாரூர் மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் மணிகண்டன் மீது திருவாரூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆவட்டி கிராமத்தில் அங்கன்வாடி கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழாவில் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். கடலூர் மாவட்டத்தில் ஆவட்டி கிராமத்தில் அங்கன்வாடி கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். அப்போது குருக்கள் பூஜை செய்து விடுதியை அமைச்சரிடம் கொடுத்தார்.
தொடர்ந்து விபூதியை நெற்றியிலிட்டுக் கொண்டே இந்த பகுதிக்கு மட்டும் கொடுத்தது போதும் அந்த பகுதியில் உள்ள நபர்களுக்கும் கொடுங்கள் என குருக்களை சிரித்தபடியே கூறினார். இதற்கு குருக்களும் தங்களுக்கு சிமெண்ட் சாலை அமைத்து தர கோரிக்கை விடுத்த நிலையில் குருக்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என அமைச்சரும் சிரித்தபடியே கூறினார். அதனைத் தொடர்ந்து கூட்டுறவு சங்கம் மூலம் 14 மகளிர் குழுக்களுக்கு கடனுதவி அளித்தார். இதில் மாவட்ட துணை ஆட்சியர், விருதாச்சலம் கோட்டாட்சியர், திட்டக்குடி வட்டாட்சியர் மற்றும் முன்னாள் சேர்மன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெண்ணின் செல்போனை பிடுங்கி உடைத்து எறிந்த மண்டல துணை தாசில்தாரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகத்தில் ரேணுகா தேவி மனு ஒன்றை அளித்தார். அதில் தனக்கு சொந்தமான நிலத்தில் 50 ஆண்டுகளாக உரிமையுடன் வைத்திருப்பதாகவும், நிலம் தங்களது பெயரில் நீண்ட காலமாக உள்ளது எனவும், இந்த நிலம் சம்பந்தமாக தற்போது நீதிமன்ற வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் தங்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் சட்டப்படி நோட்டீஸும் வழங்காமல் சில நபர்களின் பெயர்களை பட்டாவில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பட்டாவில் சேர்க்கப்பட்டுள்ள பெயர்களை நீக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பலமுறை அவர் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தாசில்தாரிடம் வாக்குவாதம் செய்து தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். அப்பொழுது பணியில் இருந்த மண்டல துணை தாசில்தார் அவரிடம் தகாத வார்த்தைகளில் திட்டியதாகவும், இருவருக்கும் இடையில் வாய் தகராறு ஏற்பட்ட நிலையில் ரேணுகா தேவியின் செல்போனை பிடுங்கி உடைத்து எறிந்ததாக கூறப்படுகிறது. இதில் 40,000 மதிப்புள்ள செல்போன் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இது குறித்து ரேணுகா தேவி அளித்த புகாரின் பேரில் ஜெயங்கொண்டம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். மேலும் உடைத்த செல்போன் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு போலீசார் அறிவுறுத்தியதன் பேரில் செல்போன் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏன்னாக்க இதை வந்துட்டு கலெக்டர் முன்னிலையோட சொல்றேன், அதுக்கப்புறம் முதலமைச்சர் முன்னிலையும் சொல்றேன். மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளவு கொடுமைப்படுத்துறதுனால கண்டிப்பா மக்கள் தாங்க மாட்டாங்க. தயவு கூர்ந்து கேட்கிறேன், இவங்க பேர்ல நடவடிக்கை எடுத்தே ஆகணும். தாலுகா ஆபீஸ்ன்றது வந்து ஊழல் ஆபீஸா தான் இருக்குது. இப்போ ஒரு சிலவங்க நல்லவங்க இருக்கலாம், நான் தப்பு சொல்லல. ஆனா தாலுகா ஆபீஸ் ஊழல் ஆபீஸ் தான், விஏ ஆபீஸ் அதே போலதான். பிரதமர் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசையும் மக்கள் பிரதிநிதிகளையும் அவமதிக்கும் வகையில் ஒன்றிய அரசு அதிகாரிகள் நடந்து கொண்டதாக ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் குற்றம் சாட்டினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். பிரதமர் கலந்து கொண்ட இந்த விழாவில் பிரதமர் வரவேற்பு முதல் நிகழ்ச்சி முடியும் வரை ஒன்றிய அரசு, தமிழ்நாடு மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் தமிழ்நாட்டு அரசை பல்வேறு விதங்களில் புறக்கணித்தனர் எனவும் அவர்களை அவமதிக்கும் வகையிலும் நடந்து கொண்டதாக ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன், பாஜக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலருக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அமைச்சர்களில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கு அனுமதி வழங்கப்படாதது அதிர்ச்சி அளிப்பதாகவும், மேலும் பிரதமர் வருகை குறித்த அரசு விளம்பரத்தில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் என்ற முறையில் தனது பெயர் இடம்பெறாமல் புறக்கணித்தனர் எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் ராஜேந்திர சோழன் எப்படி இருப்பார் என வல்லுநர்களை கொண்டு குழு அமைத்து புதிய உருவப்படத்தை அமைத்து அதன் அடிப்படையில் சிலை அமைக்க வேண்டும் என்றும், சமூக வலைதளங்களில் உள்ள உருவப்படத்தை வைத்து சிலை அமைக்க கூடாது என சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் கூறினார். மேலும் ஒன்றிய அரசு ராஜேந்திர சோழனை கௌரவிக்கும் முன்பாகவே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரையை அரசு விழாவாக கொண்டாட உத்தரவிட்டு அது கடந்த 3 வருடங்களாக கொண்டாடப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தார். தொல்லியல் துறையாலோ தமிழக அரசாலோ ஒன்றிய அரசாங்கத்தாலோ அது அங்கீகரிக்கப்பட்ட படமா? அந்த படம் சமூக வலைதளங்களிலே சில நாட்களாக உலவி வரக்கூடிய ஒரு படம். இது அங்கீகரிக்கப்பட்ட படம் இல்லை. மாமன்னன் ராஜேந்திர சோழன் எப்படி இருப்பார் என்று வல்லுநர் குழுக்களை கொண்டு ஒரு புதிய உருவப்படத்தை அமைத்து அதன் அடிப்படையிலே சிலை அமைத்தால் சரியாக இருக்கும் ஒழிய சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய படத்தை வைத்து இப்போது நானே வெளியிட்டது போல் சிலை அமைக்க கூடாது என்பதை இந்த நேரத்திலே ஒன்றிய அரசுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். துரை வைகோவிற்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றும், புரட்சியின் திறவுகோள் பட்டினி என்பதை உலகம் மறவாது என்று மல்லை சத்யா துரை வைகோவிற்கு பதில் அளித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவை துரோகி என கூறிய நிலையில் 32 ஆண்டு காலம் கட்சிக்காக உழைத்த தன்னை தனது மகன் துரை வைகோவுக்காக துரோகி என எப்படி வைகோ கூறலாம்? இதற்கு நியாயம் கேட்டு தனது ஆதரவாளர்களுடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவது குறித்து மல்லை சத்யா ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மல்லை சத்யா, தான் மீது சுமத்தப்பட்டுள்ள துரோக பழியை துடைக்கவே நீதி கேட்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி சிவானந்த சாலையில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு நாட்டு மக்களிடம் நீதி கேட்க இருப்பதாக தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், உண்ணாநிலை
போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் உண்ணாவிரதம் இருப்பது உடலுக்கும் நல்லது, மனதிற்கும் நல்லது என துரை வைகோ கேலி கிண்டலாக பேசியதாக கூறிய அவர், துரை வைகோவிற்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றும், புரட்சியின் திறவுகோள் பட்டினி என்பதை உலகம் மறவாது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மதிமுக பொதுக்கூட்டத்திற்கு தனக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்றால் அண்ணா பிறந்த காஞ்சியில் அண்ணா பிறந்த நாளை தனது ஆதரவாளர்களுடன் கொண்டாடுவோம் என புதியதாக கட்சி தொடங்க போவதை மறைமுகமாக மல்லி சத்யா தெரிவித்தார். தலைவர் வைகோவுடைய மகன் முதன்மை செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை அவர்கள் உண்ணாநிலை அறப்போராட்டம் இருப்பது என்பது உடலுக்கு நல்லது, மனதிற்கு நல்லது என்று ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அதற்காக ஒரு PhD வாங்கியிருப்பார் நினைக்கிறேன். அவர் உலகத்தில் அறிவித்திருக்கிறார். ஆனால் சகோதரர் துரை அவர்களே, புரட்சியின் திறவுகோல் பட்டினி என்பதை உலகம் வரவில் வைத்திருக்கிறார். உட்கட்சி ஜனநாயக படுகொலையை கண்டித்துதான் இந்த அறப்போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். தாராபுரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பள்ளி தாளாளர் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள தேன்மலர் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் உரிமையாளர் தண்டபாணிக்கும் அவரது அண்ணன் மகன் வழக்கறிஞர் முருகானந்தத்திற்கும் நீண்ட நாட்களாக சொத்து தொடர்பான மோதல் இருந்து வந்தது. முருகானந்தம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் முருகானந்தம் தேன்மலர் பள்ளியின் அருகே இருக்கும் தனது அப்பாவுக்கு சொந்தமான இடத்தை நில அளவை செய்ய சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ரகுராம், கோவையைச் சேர்ந்த தினேஷ் ஆகியோருடன் தாராபுரத்திற்கு வந்துள்ளார். இதனையடுத்து நில அளவை செய்ய தேன்மலர் பள்ளிக்கு சென்ற மூவரையும் அங்கிருந்த பள்ளியின் உரிமையாளர் தண்டபாணி மற்றும் கூலிப்படையினர் தாக்கிய நிலையில் முருகானந்தம் அரிவாளால் வெட்டப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை தொடர்ந்து தடுக்க முயன்ற மற்ற 2 வழக்கறிஞர்கள் படுகாயங்களுடன் கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த வழக்கில் குற்றவாளியான தண்டபாணி, தட்சிணாமூர்த்தி, ராம், சுந்தரன், நாகராஜன், நாட்டுத்துறை ஆகியோர் தாராபுரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி நீர் ராமநாதபுரத்திற்கு செல்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தமிழக முதலமைச்சருக்கு பொன்னியின் செல்வன் என்ற பட்டத்தை கொடுப்பதற்கு தயாராக உள்ளோம் என காவிரி விவசாய பாசன சங்க தலைவர் மகாதானபுரம் ராஜாராம் தெரிவித்துள்ளார். காவிரி விவசாய பாசன சங்க தலைவர் மகாதானபுரம் ராஜாராம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காவிரியில் முழு கொள்ளளவு தண்ணீர் வரும் நிலையில் தமிழக அரசு இந்த தண்ணீரை முழுமையாக பயன்படுத்தினால் வரும் காலங்களில் தண்ணீர் பிரச்சனை இருக்காது என்று தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு உடனடியாக தடுப்பு அணைகள் கட்டி ஏரிகளை தூர்வாரி தண்ணீர் செல்வதற்கு ஏதுவாக கட்டளை, குண்டாறு, வைகை, புதுக்கோட்டை இணைப்புக்கு 15 குழுக்களாக அமைத்து தண்ணீர் செல்வதற்காக வழிவகை அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து தமிழக அரசு அறிவித்தது போல 110 விதியின் கீழ் ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்தி ராமநாதபுரத்திற்கு தண்ணீர் செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க உறுதியளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் காவிரி விவசாய பாசன நலச்சங்கத்தின் சார்பில் நடுவர் மன்றம் அமைப்பதற்காக போராடிய கலைஞர் கருணாநிதிக்கு 1998 காவேரி கொண்டான் என்கிற பட்டத்தையும் 2002 காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசு இதழில் கொண்டு வந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பொன்னியின் செல்வி என்கின்ற பட்டத்தை அளித்ததாக தெரிவித்தவர், இந்த அமோக திட்டத்தை நிறைவேற்றினால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பொன்னியின் செல்வன் என்ற பட்டத்தை கொடுக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். அதே மாதிரி இந்த திட்டம் போட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட எல்லா இடத்துக்கும் போய் காவிரி தண்ணீர் கடலுக்கு போகாது அப்படின்னு ஸ்டாலின் சொன்னால் அவருக்கு நாங்கள் பொன்னியின் செல்வன்கிற அவார்டு கொடுக்கறதுக்கு எங்களுடைய காவேரி பாசன விவசாய நலனுக்கும் தயாராக இருக்கிறது. விமானப்படை தளம் அருகே குப்பை கொட்ட விமானப்படை அதிகாரிகள் அனுமதி மறுத்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் சாமிநாதன் தலைமையில் அவசர கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகளில் சேகரிக்கப்படும் 700 டன் குப்பைகள் செயல்படாத கல்குவாரி பாறைக்குழியில் கொட்டப்படும் நிலையில் முறையான திடக்கழிவு மேலாண்மை திட்டம் இல்லாததால் பாறைக்குழிகளில் இருந்து கடுமையான துர்நாற்றம் வீசுவதால் குப்பை கொட்ட பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதுபோல திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் அருகே உள்ள இச்சிப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசுக்கு சொந்தமான பாறைக்குழியில் குப்பை கொட்டுவதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அனைவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் குப்பை கொட்டும் இடத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் சூலூர் விமான தளம் உள்ளது. இங்கு குப்பைகள் கொட்டப்படும் தகவல் அறிந்து சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட விமானப்படை அதிகாரிகள் குப்பைகள் கொட்டப்படும் போது அதில் தீ விபத்து ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளது என்பதால்
பயிற்சி விமானங்களுக்கு சேதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று கூறி குப்பை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சூலூர் விமானப்படை அதிகாரி அமைச்சர் சாமிநாதன், மேயர் தினேஷ்குமார், மாநகர காவல் ஆணையர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வடசென்னையில் ஒரே நாளில் 2 சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கொலை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வடசென்னை காசிமேடு இந்திரா நகர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஸ்ரீதர். மேலும் காசிமேடு காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் மீது கொலை முயற்சி, திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட 28 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் காசிமேடு பழைய மீன் விற்பனை செய்யும் இடத்தில் ஸ்ரீதர் வந்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஒன்று ஸ்ரீதரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றது. இதனையடுத்து ஸ்ரீதர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காசிமேடு மீன்பிடி துறைமுக போலீசார் உயிரிழந்த ஸ்ரீதரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து கொலை செய்த மர்ம கும்பல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தண்டையார்பேட்டை பகுதியில் சரித்திர பதிவேடு குற்றவாளி கொலை செய்யப்பட்ட நிலையில் காசிமேட்டில் மற்றொரு சரித்திர பதிவேடு குற்றவாளி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்சாரத்தை தொட்டால்தான் ஷாக்கடிக்கும், ஆனால் மின்கட்டணத்தை கேட்டாலே ஷாக்கடிக்கிறது என்றும் 67% மின்கட்டண உயர்வால் தொழில்கள் அண்டை மாநிலத்திற்கு சென்றுள்ளது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கினார். இதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி பகுதியில் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்த ஆட்சியில் பல்வேறு ஊழல்கள் நடக்கிறது என்றும் இவர்கள் பொறுப்புக்கு வந்ததே கொள்ளையடிக்கத்தான் என்றும் குற்றம் சாட்டிய நிலையில் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தவறு இழைக்கப்பட்டவர்களுக்கு சட்ட ரீதியாக தண்டனை பெற்று தரப்படும் என உறுதியளித்தார். மேலும் மின்சாரத்தை தொட்டால்தான் ஷாக்கடிக்கும், ஆனால் மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக்கடிக்கிறது என்றும் 67% மின்கட்டணத்தை உயர்த்திவிட்டார்கள் என்றும் கூறியவர் மின்கட்டண உயர்வால் தொழில்கள் அண்டை மாநிலத்திற்கு சென்றுள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து திமுக ஆட்சியில் வாங்கப்பட்ட கடனுக்கு 2026ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். மின்சார கட்டணம் தான் சொல்றாரு தம்பி. மின்சாரத்தை தொட்டா தான் ஷாக் அடிக்கும், மின்சார கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்குது. அப்படிப்பட்ட மின் கட்டண உயர்வு, கடுமையான மின் கட்டண உயர்வு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.